நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஹாய் வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி. ஹாய் வேணு. ஹாய் ஹலோ ஸ்பாட்டன்ஸ். இனிமேல் வந்து வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் வச்சிருக்கிற நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டன்ஸ். ஸ்பாட்டன்ஸ், உங்கள் தொழில் என்ன? ஏன் நம்ம மட்டும் வைக்கக்கூடாதா? ஜேகே வந்து ப்ரோஸ்கி சொல்கிறாரு, A2D வந்து சோல்ஜர் சொல்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் இதை சொல்கிறப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு நேம் வைக்கலான்னு சொல்லி யோசித்தேன். அதனால் ஸ்பாட்டன்ஸ். அண்டு என் பையனை ஏன் இப்படி நான் தூக்கி வச்சு நிற்கிறேன் அப்படின்னா, தூக்க வைக்கிறான். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? கீழே விட்டா அழுவான். அதனால் எந்திரிச்சிட்டான். இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் அப்படின்னா, ஒரு 50,000 1 லட்சம் வரைக்கும் எப்படி சம்பாதிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, அண்டு சப்போஸ் படிக்காமல் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க இல்லையா, ஒரு 10,000 5,000 இல்லை ஒரு 20,000 வரைய வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கெல்லாம் எப்படி வந்து ஒரு 50,000 to ஒரு 1 lakh வரைய சம்பாதிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மேஜராக சொல்ல வர்றது யாருக்குன்னா, ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க ஆனால் சம்பளம் கம்மியாக வருது அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. உடனே நீங்கள் கேட்கலாம், இந்த வீடியோ போடுற அப்படின்னா நீ வந்து அப்போது எவ்வளோ சம்பாதிக்கிற 1 lakh அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 1 lakh சம்பாதிக்கலை. அது ஆனால் 50,000க்கு கீழேயும் சம்பாதிக்கலை. நான் அந்த இன்பிட்வீன் கேப்பில் நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எப்படி சம்பாதிக்கிறது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டைரெக்டாகவே கண்டென்ட்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு திங், படித்தவங்களுக்கு நான் சொல்கிறேன். படித்தவங்களுக்குனா ஒரு பாலிடெக்னிக் முடிச்சிருக்காங்க, இல்லை வந்து ஒரு காலேஜ் முடிச்சிருக்காங்கன்னா அவங்க ஒரு டொமைன் எடுத்து படிச்சிருப்பாங்க. லைக் வந்து பார்த்திங்கன்னா ஐடி, ட்ரிபிள் இசி. கீழே போனால் அழுகிறான். ஸோ அதனால் இப்படி தான் நான் இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் சரி தங்கமே இப்படியே தான் வச்சுருக்கணும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு காலேஜ் பசங்களுக்கு, இந்த படித்தவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு டொமைன் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த டொமைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு எந்த லெவலுக்கு ஸ்கில் இருக்குது, நாலேஜ் இருக்குது. நீங்கள் ஸ்கில் இருக்காது கண்டிப்பாக, பட் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னா நாலேஜ் இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ட்ரிபிள்னா கரண்ட் என்ன, டிசி கரண்ட் என்ன, ஏசி கரண்ட் என்ன, டிசி மோட்டர்ஸ் என்ன இருக்குது, ஏசி மோட்டர்ஸ் என்ன இருக்குது, எப்படி வந்து ஃப்ளோ ஆகுது, எவ்வளோ கரண்ட் இருக்குது, எல்லாமே ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஸு மற்ற ஃபீல்டு நான் சொல்கிறேன், மற்ற டொமைன். ஸோ இது ஃபஸ்ட்டு இருக்கான்னு சொல்லி உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நாம் வந்து இவ்வளோ லெவலுக்கு நம்ம நாலேஜ் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். அப்படி வந்து கன்ஃபியூஸாக இருக்குது, இல்லை நான் எந்த லெவலுமே இல்லைன்னா நீங்கள் 0ன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து காலேஜில் சரியாக படிக்கலை. ஸோ உங்கள் டொமைன் ஓரியன்டாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு பிடிச்ச டொமைன் என்னன்னு சொல்லி யோசிக்கணும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காமல் ஏதாவது ஒரு ஃபீல்டு எடுத்துருப்பாங்க. இப்போ ஐடியோ இல்லை வீட்டில் சொல்கிறாங்க சொல்லி மெக்கானிக்கலோ ஏதோ ஒன்று மாற்றி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லி ஆஃப்டர் பாலிடெக்னிக் அப்புறமாவது நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். உங்களுடைய பேஷனை சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து ஒரு வேலையாக பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து போர் அடிச்சோம். நான் பேஷன் என்னதான் இருந்தாலும், பேஷனாக இருந்தாலுமே அது ஒரு லெவலுக்கு அப்புறம் நமக்கு போர் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே தொடர்ந்து பண்ணால். ஸோ அதை விட்டுருங்க. எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ, இது பண்ணுறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரிலேட்டடாக கோர்சஸ் நிறைய இருக்குது. வெளியே அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிஎஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து சாஃப்ட்வேரில் ஏதாவது டெவலப்பராக இருக்குது, டெஸ்டராக இருக்குது, டெவாப்ஸ் இன்ஜினியராக இருக்குது, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கோர்சஸ் நிறையா இருக்குது. நிறையா இன்ஸ்டியூட் இருக்குது. அங்கே நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும்னா கண்டிப்பாக அமௌண்ட் வேணும். நான் அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன்.
ஜாயின் பண்ணி ஒரு 6 மந்த்தோ எவ்வளோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு சில பேர் வந்து டவுட் கேட்கலாம், நான் அது படித்து முடிச்சுமே எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வேலை வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க யாரும். வந்து சர்ச் பண்ணணும், நாம் சர்ச் பண்ணி தான் நம்ம வந்து வேலை வந்து வாங்கணும், வேலை கிடைக்கணும்னு சொல்லி நம்பணும், வேலை தேடணும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தான் இருக்குது எஃபெக்ட். உட்காந்த இடத்துலையே வந்து எவனா வேலை கொடுப்பான், அது கொடுப்பான், ரிஸ்க் எடுக்கணும், போய் அலையணும், 4 இடத்துல 4 கம்பெனியில் போய் விசாரிக்கணும், அங்கே ரெஸ்யூம் கொடுக்கணும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பண்ணுறப்போ ஏதாவது ஒரு கம்பெனி கிளிக் ஆகி நீங்கள் உள்ளே போகலாம். ஓகே. அண்ட் இதே தான் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபீல்டுக்கும், லைக் மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசி, அவங்க என்னென்ன ஃபீல்டோ. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஓரியன்டாக நிறையா இருக்குது, எலக்ட்ரிஷியன்ஸ் படிக்கலாம். நான் வந்து எலக்ட்ரிஷியன்றதை நீங்கள் ரொம்ப கம்மியாக நினைக்காதீங்க. நான் சொல்கிறது வந்து பாலிடெக்னிக் முடிச்சுட்டு அவங்களும் படிக்கலாம், இல்லை காலேஜ் முடிச்சுட்டு அவங்களும் படிக்கலாம். எலக்ட்ரிஷியன்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மந்த்லி 60,000-70,000 வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ நான் சொல்கிறது ஒரு அந்த இது எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா பிசிபி கோர்சஸ் இருக்குது, நிறையா இருக்குது. எனக்கு அது ஐடியா இல்லை, பட் நிறைய கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டோடு நீங்கள் படிக்கணும். ஒரு சில பேர் டவுட் வரும், ஓகே ஏன்னா எல்லாரும் கோர்ஸ் எடுத்து படிக்கணும், இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்பீங்க. எப்படி படிப்பாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க, அது வந்து வீட்டில் சொல்லி படிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நாம் இன்ட்ரெஸ்ட் ஆகி நாம் வந்து போய் நான் கோர்ஸ் படிக்கிறேன்ற லெவலுக்கு நீங்கள் வீட்டில் கேட்கணும். ஸோ அதே இதை வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுலையும் கொஞ்சம் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் காட்டணும். நீங்கள் வந்து ஸ்கூல் காலேஜஸ் அதில் படிக்கிறது வேறு, நீங்கள் வந்து இப்போது சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு போய் ஜாயின் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா வேலை கிடைக்கணுன்ற அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் போனால் மட்டும்தான் இந்த கோர்சஸ் வந்து ஒர்த்து. போனால் நீங்கள் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நாலேஜை வந்து கெயின் பண்ணி ஆகணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டை குறை சொல்லுவாங்க, இந்த இன்ஸ்டியூட் இப்படி இருக்குது, அந்த இன்ஸ்டியூட். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே மேபி இருக்கலாம், அந்த இன்ஸ்டியூட் வந்து ஏதாவது சரியாக டீச் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதுவுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணணும். எல்லாரோட இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் நீங்கள் ஃபீட்பேக் பார்த்துட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது? ஓகே, ஆஃப்டர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, என்ன பண்ணுறது? நீங்கள் ஃப்ரெஷராக இருப்பீங்க. ஓகே, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, எந்தெந்த காலேஜஸ் எந்தெந்த ஆஃபீஸஸ்லாம் இங்கே இருக்குது, நீங்கள் முடித்த அந்த டொமைனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஆஃபீஸ்லாம் வந்து இங்கே இருக்குது, ஐ மீன் உங்கள் சர்க்கிளில் இருக்குது. இல்லை வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் வெளியே போய் சர்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நாக்ரி இருக்குது, லிங்க்டின் இருக்குது. ஸோ இதிலலாம் நீங்கள் சர்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கான ஜாப் வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்படியே இல்லை, ஜாப் எதுவுமே அவங்க வந்து போடலைன்னாலும் நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ரெஸ்யூம் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். இது வந்துட்டு ஒரு கம்பெனி சொல்ல, நீங்கள் வந்து என்னென்ன ஆஃபீஸ் இருக்கோ, எந்தெந்த ஆஃபீஸ் இருக்கோ எல்லா ஆஃபீஸுக்கும் டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணுங்கள். ஒரு 10 ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஆஃபீஸாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். அட்லீஸ்ட் ரெஸ்யூம் வாங்கி வச்சுட்டு எடுக்கலாம், இல்லை நான் கூப்பிட்றேன்னு கூட சொல்லலாம், இல்லை ஏதாவது உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு விஷயம். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறப்போ, சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் படித்து முடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி ஜாப் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கான இன்ஸ்டியூட் இருக்குது. நீங்கள் வந்து அது நீங்கள் தான் சர்ச் பண்ணணும், அது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்களுக்கு நான் சொல்கிறது. படிக்காதவங்களுக்கு, அதாவது இப்போ காலேஜ் ட்ராப் அவுட் ஆனவங்களுக்கு, ஸ்கூல்லே பாதிலே வந்து ட்ராப் அவுட் ஆனவங்களுக்கு, இவங்களாம் என்ன பண்ணுறது? நான் வந்து படிக்கலை, எனக்கு படிப்பு வரல, ஆனால் நான் நல்லா சம்பாதிக்கணும், 50,000 to ஒரு 1 lakh வந்து நான் சம்பாதிக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னா, சேம் உங்களுக்கும் அதே தான். நீங்களுமே என்ன பண்ணலான்னா, படிக்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன், படிக்காதவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது, ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதில் போயிட்டு ஜாப் ரிலேட்டடாக சர்ச் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஜாப்லாம் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏசி மெக்கானிக் ஜாப் இருக்குது, சர்வீஸ் பண்ணுறது. ஏசி மெக்கானிக்காக நீங்கள் ஏசி மெக்கானிக்கு கோர்சஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் படிக்கலாம். எலக்ட்ரீஷியனுக்கு கோர்சஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் படிக்கலாம். ஏசி போர்டு இருக்கு இல்லையா, மதர் போர்டு, அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு கோர்சஸ் இருக்குது. வாஷிங் மிஷின் சர்வீஸ் பண்ணுறதுக்கு கோர்சஸ் இருக்குது.
இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்களே என்ன பண்ணலாம்னா ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். ஃப்ரீலான்ஸ்னால் என்னன்னா ஒன்றும் இல்லை, ஃப்ரீலான்ஸ்ன்றது நீங்களே உங்கள் வேலையை தொழிலை நீங்களே வந்து எடுத்து பண்ணுறது. ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேனே, நோ புரோக்கர் அப்ளிகேஷன் இருக்குது, அர்பன் கம்பெனி அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ வந்து எனக்கு ஏசி வந்து சர்வீஸ் பண்ணணும்னா நான் அதில் போய் தான் புக் பண்ணுவேன். எனக்கு யார் வருவாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வருவார், அவர் வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு அவர் என்கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு போயிடுவார். இல்லை நான் பே பண்ணிடுவேன், நோ புரோக்கர் ஆப்பை அவங்களுக்கு பே பண்ணிடுவோம், அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துரும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ படித்து முடிச்சிட்டிங்க, நான் உங்களுக்கு படிக்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ படித்து முடிச்சிட்டிங்க, அந்த கோர்சஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக தான் உங்களுக்கு எல்லாமே டீச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த கோர்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து இந்த நோ புரோக்கர் அப்ளிகேஷன்லையோ இல்லை அர்பன் கம்பெனி அப்ளிகேஷன்லையோ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த சர்வீஸ் பண்ணுவேன், இப்போ ப்ளம்பராக இருக்கேன், இல்லை எலக்ட்ரிஷியனாக இருக்கேன், இல்லை ஏசி மெக்கானிக்காக இருக்கேன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஏரியா சர்க்கிள்னு சொல்லி நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம், நான் வந்து புக் பண்ணேன்னா இந்த ஏரியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சம்பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 to 70,000 நீங்கள் அழகாக சம்பாதிக்கலாம். பட் நீங்கள் உங்களுடைய உழைப்பை போட்டே ஆகணும். ஸ்டார்டிங்கில் இனிஷியல் ஸ்டேஜில் சொல்கிறேன், இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சொல்ல வருது என்னென்னா, இந்த படிக்கிறது நம்ம அட்லீஸ்ட் நம்ம ஸ்கூல் காலேஜில் படிச்சிருக்க மாட்டோம். பட் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய ஃபோக்கஸை நீங்கள் அங்கே கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணி தான் ஆகணும், நாலேஜ் அண்ட் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம அந்த டைமில் தான் நம்ம படிக்கலை, எதுவுமே கவனிக்கலை, அட்லீஸ்ட் நம்ம சம்பாதிக்கணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது வந்து ஒரு சில பேருக்கு டவுட் வரும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, நான் வந்து இந்த கோர்ஸஸ்லாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு என்கிட்ட கையில் காசு இல்லை ப்ரோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் இதை தான் நீங்கள் ரைஸ் பண்ணுவீங்க, என் வீட்டில் கொடுக்க மாட்டுறாங்க ப்ரோ, என் வீட்டில் ரொம்ப போர் ப்ரோ. அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஈஸி ஆப்ஷன் தான். உங்கள் வீட்டில் அவங்க சம்பாதிக்கிறத அவங்க வீட்டுக்கே ஸ்பெண்ட் பண்ணட்டும், நீங்கள் அவங்கள வந்து கேட்கவே கேட்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு 3-4 monthsக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பைக்கை எடுங்க. உங்களோட பைக் இருக்கும் கண்டிப்பாக, இப்போ இருக்கிற பசங்க எல்லாத்துமே பைக் இருக்கும். ஸோ பைக் எடுங்க, ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ரேபிட்டோ இந்த மாதிரியான அப்ளிகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணி அதில் நீங்கள் வந்து ரெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல் டைமாக கூட ரெண்ட் பண்ண வேணாம், ஈவினிங்க்கு அப்புறமா ரெண்ட் பண்ணாலே உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஈவினிங் ரெண்ட் பண்ணிங்கனாலே ஒரு 4-5 மணி நேரம் ரெண்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு 500 to 600 நிற்கும். நீங்கள் தொடர்ந்து இதை ரெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை சேர்த்து வச்சு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணலாம். இல்லைனா நிறைய இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷனே இருக்குது. இல்லை நிறையா இன்ஸ்டியூட் ஃப்ரீயாகவே கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து. நீங்கள் அதை சர்ச் பண்ணுங்கள், நான் நிறையாவே கொடுக்குறாங்க, அப்படி நீங்கள் சேரலாம். இல்லை நல்ல ஒரு இன்ஸ்டியூட்லாம் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அமௌண்ட் இல்லைன்றப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி டெலிவரி பாய் ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரோ என்கிட்ட பைக்கும் கிடையாது, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜெப்டோ மாதிரியான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க சைக்கிளுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சைக்கிள் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சம்பாதிக்கலாம். ஓகே, பட் என்னன்னா ஒரு 500 கிடைக்காது, ஒரு 400 300 கிடைக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வருதுன்னு அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வந்து தொடங்கலாம். நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் கூட ஒரு கோர்ஸ் பண்ணி நீங்கள் அதில் வந்து டெவலப் பண்ணி அதுக்கப்புறமா வேலைக்கு போய் பண்ணலாம், எல்லாமே கிடைக்கும், ஈஸி தான். பட் என்ன ஒன்றுனா எஃபர்ட் போடணும். இனிஷியல் நம்ம காலேஜ் ஸ்கூலில் எதுலையுமே நம்ம சரியாக படிக்கலை, நம்ம ஃபோக்கஸ்டாக இல்லை. பட் இப்போ நம்ம சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம்னா இப்போ வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அந்த கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது எவ்வளோனா, இந்த நீங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணுறீங்க இல்லையா, இது வரைக்கும் தான். இது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்புறம் அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். எப்படி நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு எஸ்ஏ பார்க்குறோன்னா, அந்த எஸ்ஏ பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் சப்ப மேட்ரு இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான். கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு ஒரு 3 மாதம் 5 மாதம் எவ்வளோ டைம் கோர்சஸ் இருக்கோ, எவ்வளோ டைம் இருக்கோ அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னா உங்கள் நாலேஜை கெயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். கோர்ஸை முடிக்கிறேன்ற அந்த மாதிரி முடிச்சிடக்கூடாது. நீங்கள் போகிறது எதுக்காக அப்படின்னா, ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது, நாலேஜ் டெவலப் பண்ணுறது. அதை டெவலப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த அர்பன் நோ புரோக்கர் கம்பெனியில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ஒரு பேக்கேஜ் கிடைக்கும். ஏசி சர்வீஸ் பண்ணுறதுலாம் சும்மா இல்லை, வந்து ஒரு 10 நிமிஷம் வேலை பார்ப்பாங்க, 800 1000. ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வேலை வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஒரு வாஷிங் மிஷின் சர்வீஸ் பண்ணுவாங்க, கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு வந்து
டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணணும், ஸ்கில் டெவலப் பண்ணணும். இவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட் இருக்குது, இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஐ திங்க் நான் எல்லாமே இது கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு ஹெல்ப் அதுதான். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நான் அடுத்தடுத்து இதே மாதிரி தொடர்ந்து நான் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ கைஸ்.